ட்ரேட் பண்ண வந்திருக்கேன். அந்த ட்ரேடிங்கை நான் எப்படி என்னோட ஜேர்னியில எடுத்துக்கொண்டு போகிறேன். ப்ராஃபிட் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம என்னன்னா தலைகீழாவே நின்னாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் நல்லா மைண்டில் டிசைட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் மைண்ட் செட்டில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட மெயினே இதுதான். நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை இதுக்கப்புறம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த ஸ்டெப்பில் தான் போகணும் அப்படிங்கிறத பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியுதா, இப்போ சிட்னி டோக்கியோனா ஏஷியன் செஷன் ரெண்டுமே சேர்ந்தது என்னது ஏஷியன். லண்டன் செஷன் தெரியுதா, நெக்ஸ்ட்டு நியூயார்க் செஷன். ஒவ்வொரு நேஷன் டைமிங்னா ஒவ்வொரு இது அந்த டைமிங்கை ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ரொம்ப பெரிய விஷயம் இந்த டைம். ஏன்னா இது ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வரைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது தேவைப்படாது. இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை எடுத்துக்கோங்க. மற்றபடி அது தேவைப்படாது. உங்களோட டைம் ஜோனுக்கு அவங்கவுங்க டைம் ஜோனுக்கு அவங்கவுங்க மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து வேறு கண்ட்ரியில் இருக்கீங்கிறப்போ அந்தந்த டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறி ஆகும். சொன்ன 6 மணி 6 to 2. யா அகேன்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கணும். 2 செஷன் மித்தாக இடத்துக்கு பேர் என்ன, ஓல் அகேன்ஸ்டா. ஒவ்வொரு செஷன் ஓப்பன் ஆகுறப்போ இப்போ வந்து பாருங்க, லண்டன் செஷன் ஃபுல்லாக மார்க்கெட் என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான பை வேல்யூ கிடையாது. ஏன்னா இது ஃபுல்லாகவே லண்டன் செஷன் ஃபுல்லாகவே இப்போ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ லண்டன் செஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா, மேபி ஓவர்லாப்பிங், லண்டன் ஓவர்லாப்பிங் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏஷியனும் இதோ லண்டன் ஓவர்லாப்பிங் என்ன நடக்கலாம், மார்க்கெட் மேலே போயிட்டு ஓவர்லாப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கலாம், டவுன் சைட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஏஷியன் செஷன் மார்க்கெட் எங்கே போயிட்டு இருக்கு, டவுன் ஆகும். ஏன்னா நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிறது இதுதானே, பிளானே இதுதானே பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு மொமெண்டம்காக தான். ஆனால் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஏரியாவில் எடுத்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் என்ன பண்ணுவோம், ட்ரேடே இருக்கும். அதவே சும்மா போட்டு ட்ரேட் எடுத்து தேவையில்லாமல் என்ன பண்ண முடியும், லாஸ் பண்ணணும். ஸோ அது நல்லா போயிடும்.